ஒரு 4 கிலோவாட் இல்லை ஒரு 3 கிலோவாட் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஒரு 3 கிலோவாட் என்னோட டோட்டல் லோட் அப்படி இருக்குன்னா நான் என்ன பண்ணேன்னா 1 கிலோவாட் இங்கே கொடுக்கணும், 2வது கிலோவாட் இன்னொரு 1 கிலோவாட் இங்கே கொடுக்கணும், இன்னொரு கிலோவாட் இங்கே கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி காமனாக வந்து நான் பேலன்ஸாக வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கணும். அப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்கல அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அன்பேலன்ஸ்டு லோடு அன்பேலன்ஸ்டாக நம்ம வந்து கரண்ட்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணும்போது என்ன அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா ஜென்ரேட்டிங் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய லாசஸ் ஏற்படுத்தும். அங்கே வந்து வைண்டிங்ஸ், அதாவது ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லாம் உங்களுக்கு தெரியும் ஜென்ரேட்டர்ஸ் இருக்கும், ஸ்டேட்டார் ரோட்டார் இருக்கும். ஸோ அதுக்கான வைண்டிங்ஸ் இல்லை அதுக்கான அங்கே வந்து டேமேஜ் நிறைய வரதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லோடை வந்து நீங்கள் பேலன்ஸ்டாக வந்து எப்பயுமே நீங்கள் கொடுக்கணும். அப்படிதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம டாபிக் வரும். இந்த செலக்டர் சுவிட்ச் இருக்கு தெரியுங்களா? இந்த செலக்டர் சுவிட்ச் ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ணி தான் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆஃபீஸில் இருக்குது, இது ஒய்ஃபேஸில் இருக்குது, இது பிஃபேஸில் இருக்குது. இப்போ திடீர்னு வந்து பவர் கட் ஆகுது. இது வந்து இதில் வந்து பவர் கட் ஆகிருக்குன்னு நினைக்காதீங்க. இது வந்து இண்டிகேட்டர், ஐ மீன் இதில் இருக்கிற அந்த ஒரு என்ன சொல்றது, ப்ராப்பராக